ஹாய் காய்ஸ், வாட் ஐ ஈட் இன் டே பெங்களூர் ஹாஸ்டல் எடிஷன் பார்க்கலாமா? இன்றைக்கி சண்டேன்றதுனால ரொம்ப லேட்டாக எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு நான் தான் போய் தோசை சுட்டுக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி சண்டேன்றதுனால அவங்க காலையிலே பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப ஆறி போயிருக்குன்றதுனால நான் சுட பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் ஆல்ரெடி பேட்டர் எடுத்து வச்சுருந்தேன். முட்டை தோசை பண்ணிவிட்டு சைட்லேயே நான் டீயும் போட்டுக்கிட்டேன். அது கூடவே அவங்க தேங்காய் சட்னி பண்ணி வச்சுருந்தாங்க, மசாலும் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த தொக்கு வந்து எங்கள் அம்மா ஊர்லேருந்து பண்ணி கொடுத்த தக்காளி தொக்கு. இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. எல்லாமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது கூடவே நான் குக்கும்பரும் கொஞ்சம் பப்பாயாவும் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் லன்ச்சுக்கு வந்து எப்போவுமே என்னோடய ஹாஸ்டலில் ரைஸ் தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி ரைஸ் கூட குழம்பு எதுவும் பண்ணாமல் வெறும் கர்டோடவே வச்சுருந்தாங்க. கர்டுக்கு அந்த ஆனியன் ரிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது கூடவே எங்கள் அம்மா பண்ணியிருந்த தக்காளி தொக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அகெயின் ஒரு 5 மணி போல் நான் ஜிஞ்சர் டீ போட்டு குடித்தேன். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஹாஸ்டலில் மேக்ஸிமம் நைட்டுக்கு சப்பாத்தி தான் இருக்கும். சப்பாத்தி ஒரு குருமா பண்ணியிருந்தாங்க. அது கூடவே வெள்ளை கடலை பச்சை பயிறு போட்டு ஒரு கிரேவி பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.